ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 9வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இங்க தாவீது சொல்றாரு, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. ஆமென். 30 முக்கோடி தேவர்களுக்கு மேலாய் உயர்ந்திருக்கிற நாமம் இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் யாவருடையும் முழங்கால முடங்க வைக்கிற நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். அப்படித்தான வசனம் சொல்லுகிறது. தேவப்பிள்ளை எல்லா நாமத்திலும் மேன்மையான நாமம் இந்த நாமம். இந்த நாமத்தை அறிந்துகிறவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலவிதமான ஆசீர்வாதங்களில் அதில் ஒன்று, அவர் நாமம் எப்படி மேன்மையுள்ளதாக இருக்கிறதோ அவர் நாமத்தை அறிந்த அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் கர்த்தர் மேன்மையாக வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அவர் நாமம் எப்படி பூமி எங்கும் எல்லா நாமங்களும் மேன்மையாக உள்ளதா இருக்கிறதோ அவர் நாமத்தை அறிந்த அவருடைய பிள்ளைங்களுக்கும் கர்த்தர் எப்படி வைக்கிறார்னாக்கா பூமியில் சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இந்த வருஷம் நான் சொல்கிறேன், தெய்வ மனுஷனாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கடந்த ஆண்டில் எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்க, எங்கெல்லாம் தலை குனிஞ்சிங்க, இன்னும் கடன் தீரலையே, கடன் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் உங்கள் அதிகாரிங்க இந்த வேலை ஒழுங்காக செய்ய தெரியாதா அப்படின்னு அசிங்கப்படுத்திருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்குது, ஒரு இல்லை உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் புருஷனையும் உங்கள் குடும்பத்தை பார்த்து கனவீனப்படுத்திருக்கலாம். எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிஞ்சிங்களோ இன்றைக்கி கர்த்தர் சொல்லாரு, நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா. 1 நாளாகும் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கினா, எவரையும் மேன்மைப்படுத்துவோம் எவரையும் பலப்படுத்துவோம் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவ்வளோ அழகாக வசனம் இருக்கு பாருங்க. அப்போது யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர் நாமத்தை அறிந்த ஜனங்களை மேன்மையாக வைக்கிறாரு. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் இன்னும் வர நாட்களில் இந்த வருஷத்தில் உன்னை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இந்த இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆமென். எந்த கண்ணும் கூட பார்த்து ஒரு மாதிரி பார்த்துச்சோ அந்த கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிறாராம். யாருக்கு முன்னாடி நீங்கள் அற்பமாக என்ன பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. யாருக்கு முன்னாடி குறைவாக காணப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நிறைவாக காணப்பட போகிறீங்க. யாருக்கு முன்னாடி நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டீங்களோ அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். யோசுவாவுக்கு சொல்கிறாரு, நான் மோசை எப்படி கனப்படுத்தணும், எப்படி மேன்மைப்படுத்தணும், அதே போல் உன்னை கொண்டு நான் மேன்மைப்படுத்துவேன். அதே போல் தான் யோசுவா கொண்டு அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். இந்த யோசுவா தான் அவன் கானானை சுதந்திரித்து அந்த ஜாதிகளுக்கெல்லாம் கர்த்தர் பங்கிட்டு கொடுக்க வைக்கிறார் அல்லவா. இவ்வளோ பெரிய பாக்கியில் தெய்வ பிள்ளையில் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் நாமத்தை மாத்திர உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அவர் நாமத்தில் தஞ்சம் பகுதுருங்க, நிச்சயமாக மேன்மையாக வைப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர், உங்கள் நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உங்கள் நாமத்தை அறிந்த உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் மேன்மைப்படுத்துகிற கர்த்தராப்பா. ஆண்டவரே, யார் யார் என்னென்ன காலத்தில் உடைஞ்சி தலை குனிஞ்சு அவமானத்தை சந்திச்சு ஆண்டவர் வேதனையோடு இருக்காங்களோ அப்பா, இவரை கனப்படுத்தி இவங்களை மேன்மைப்படுத்துங்கப்பா. இவங்க கொம்பு உயரட்டுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை தந்து எங்களை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக போகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை மேன்மை வைப்பார். தைரியமாக போங்க. God bless you.